ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பொதுவாக எல்லா நேயர்களுக்கும் என்ன ஒரு வீட்டில் வந்து ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி செட் பண்ணணும்னு ஆசை வர்றப்ப முதல்ல வரக்கூடிய கேள்வி வந்து அவங்களுக்கு நம்ம இது பெரிய டிவி வாங்கணுமா இல்லை ப்ரொஜெக்டரில் போட்டு படம் பார்க்கணுமா, ஸ்க்ரீன் வச்சு பார்க்கணுமான்றது. இது வந்து பொதுவாக அனைவருக்கும் எழக்கூடிய அது ஒரு சந்தேகம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து இதுதான், டிவியா இல்லை ப்ரொஜெக்டரா. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் வந்து இது வந்து தீர்ப்பு கிடையாது. இது வந்து உங்களை முடிவு பண்ண வைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம அதை தெளிவுபடுத்த போகிறோம். உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த செஷன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இடம். நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து அந்த சினிமாவோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸோ இதை பார்க்க போகிறீங்க அப்படின்றது. உதாரணத்துக்கு இது நம்ம ஒரு வீட்டில் உள்ள லிவிங் ஹாலில் இல்லை லவுஞ்சில் இல்லை டைனிங் ஹாலில் பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ரொஜெக்டர் போடுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம கண்டிப்பாக டிவி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதே மாதிரி சப்போஸ் உங்கள் வீட்டில் தனியாக ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் வச்சுருக்கீங்க, ஒரு ஏவி ரூம் வச்சுருக்கீங்க, அது க்ளோஸ்டு ரூம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முதல் சாய்ஸாக நீங்கள் ப்ரொஜெக்டரை அணுகலாம். ஏன்னா நம்மளோட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா தேட்டரில் நம்ம போய் படம் பார்க்குறதுக்கு காரணமே வந்து அதோட பிரம்மாண்டம் தான். அதை வந்து எக்காரணம் கொண்டும் டிவியால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரு திருப்தி இருக்கும். அதனால் தனி ஏவி ரூம் அல்லது ஹோம் தியேட்டர் ரூம் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ரொஜெக்டர் போட்டு ஸ்க்ரீன் போட்டு பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன. நம்ம வந்து வீட்டில் சீரியல் பார்க்க போகிறோம், இல்லை ஒரு சாதாரண ஒரு பக்தி ப்ரோக்ராம், ஒரு திருவிழா பார்க்க போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்னால் உங்களுக்கு தாராளமாக டிவி போதும். அது நம்ம 2-3 டிவி கூட வச்சுருப்பாங்க சில வீடுகளில். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே அதுக்கு நம்ம டிவியிலே பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து பெரும்பாலும் வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருக்காது. ஒரு ஹெச்டி குவாலிட்டி கிடைக்கலாம் மேக்ஸிமம், அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா டிவி ப்ரோக்ராம் எடுக்கிறவங்க அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. அதே பட்சத்தில் நம்ம ஒரு சினிமா பார்க்க போகிறோம், ஒரு பெரிய வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் மேட்ச் பார்க்க போகிறோம், அந்த மாதிரினா ஒரு உதாரணத்துக்கு இப்போ கடைசியாக நடந்த சாக்கர் ஃபைனல்ஸ் எல்லாம் கூட 4Kல டெலிகாஸ்ட் பண்ணாங்க, 4K குவாலிட்டியில். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமை நம்ம ஒரு பிரம்மாண்டமான திரையில் பார்க்குறது தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி கட்டத்தில் தாராளமாக ப்ரொஜெக்டர் போகலாம். மூணாவது விஷயம், முதல்ல சொன்ன விஷயத்தோட சம்மந்தப்பட்டது தான். இது வந்து அந்த ரூமோட ஒளி அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள ஹால்லையோ இல்லை டைனிங்லேயோ இல்லை லவுஞ்சிலையோ பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒளி வந்து கொஞ்சம் கூட இருக்கும், லைட். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன தான் ப்ரொஜெக்டர் போட்டாலும் நம்ம அதை வந்து சுற்றியில் கவர் பண்ணி அதை கொஞ்சம் இருட்டாக்குற மாதிரி முயற்சி பண்ணணும். இதே இது ஒரு தனி ஹோம் தியேட்டர் ரூமாக இருந்தால் அதை வந்து நம்ம கண்டிப்பாக அது ஒரு க்ளோஸ்டு ரூமாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒளிச்சிதறல் அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்காது, அதில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்த விஷயம் பட்ஜெட். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல 4K டிவி வாங்குகிற விலையில், ஒரு உதாரணத்துக்கு இப்போ சோனியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 55 இன்ச்சு 4K டிவி வாங்கினீங்கனாலே 2 lakhs சொல்லுவாங்க. இதே பட்ஜெட்டில் நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல 4K ப்ரொஜெக்டரே வாங்கலாம். அதில் நம்ம 130 இன்ச்சு 140 இன்ச்சு இந்த மாதிரி சைஸில் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நிச்சயமாக அதை வந்து இதோட மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ அதில் வந்து அந்த பிரம்மாண்டமான திரையில் பார்க்குற திருப்தி வந்து கண்டிப்பாக நம்ம டிவி என்ன தான் ஒரு 55 இன்ச்சு 65 இன்ச்சு டிவி பார்த்தாலுமே கூட ஒரு 130 இன்ச்சு ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்காது. ஐந்தாவது விஷயம், நிறையா டாக்குமெண்ட்ரி, இப்போ ஒரு நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கு, நேஷ்னல் ஜியோகிராஃபி வைல்டு, டிஸ்கவரி எர்த், இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக நல்ல டாக்குமெண்ட்ரி, அது நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்குறப்ப நம்ம வீட்டில் பெட்ரூமில் ஹாலில் இந்த மாதிரி இதில் பார்க்குறப்ப ஒரு 55 இன்ச்சஸ் அல்லது 65 இன்ச்சஸ் டிவினா அதில் ஓரளவு தரம் நல்லாயிருக்கும்.
அதே பட்ஜெட்டில் நீங்கள் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு சில அடிப்படை விஷயங்கள். ஸோ இதனால் ப்ரொஜெக்டர் தான் பெட்டர், இல்லை டிவி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான தீர்மானத்துக்கும் நம்ம உடனடியாக போக தேவையில்லை. நம்மளோட சூழ்நிலைகள், இடம், பட்ஜெட் என்ன பார்க்க போகிறோம், ஸோ இந்த மாதிரி சில அடிப்படை விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பண்ணிட்டோம்னா இதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கண்டு கேள்வி கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு விளக்கமளிக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.